உன்னை எதற்காக படைத்தேன் என்பது உனக்கு தெரியும். யாவர் குறை தீர்க்க வேண்டும், குறை தீர்ப்பதற்காகவே குறை தீர்த்த குமரன் என்ற பெயர் பெற வேண்டும் அப்படின்றதுக்காகவே சூரபதி மாதத்தை சந்தானம் செய்வதற்காக அழைத்தேன். அந்த வேலையானது நெருங்கிவிட்டது. புறப்படு. இது தாயாக விளங்கக்கூடிய பாரதாதேவி கருத்தில் இருக்கக்கூடிய சக்தி வேலை பெற்றுக்கொள். என் சக்தி எல்லாம் ஒன்று திரட்டு என் உருவத்தை உன் கையில கொடுத்து சக்தி வேலை பெயர் வைத்தேன். சக்திவேல் முருகன் அப்படி இருக்கட்டும். துணையாக வீரபாகு தேவரை அழைத்து சென்று இது நல்லமல்லிய சூரபாதிகளை சமாதானம் செய்து மட்டும் விட்ட போதாது. 9 நவ வீரர்கள், அவர்களுக்கு தலைவன் வீரபாகு, இன்னும் 2000 வெள்ள பூதப்படைகள். இவ அனைத்தையும் கொடுத்தா எந்த படையை கூட்டும் போதே தெரியாது. ஆனா இருட்டு வெளிச்சம் வரத்துக்குள்ள சாவடிக்கணும். சரி போகட்டும். தோழமார்களா இருக்க முடியாது. என்னுடைய தோழன் தம்பி வீரபாகு இருக்கிறேன். வீரபாகு 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 தமிழ்நாடு வீரமாக சபையில வந்து இருக்கிறேன். ஆமா, நீங்க யாருங்க? எந்த ஊருங்க? உன் பேர் என்ன? நாடு என்ன? தாய் யாரு? தந்தை யாரு? உன்னை உற்றார் உறவினர் யாரு? விளக்கம் தெரியல சாமி. நீங்க யாரு? முப்பா யாரு? உம்மா யாரு? நீங்க உங்க பேர் என்ன சொன்னால்தான் புரியும். கைலாசன அருளால் ஆமா சரவணப்பைய முருகப்பெருமான தோற்றமாகி முருகப்பெருமான அறியாமை இருந்து ஆமா எதுக்க வந்து காரணம் இருக்கு. ஆமா காரணமும் தெரியவில்லை. எதற்காக அழைத்தார் அப்படின்னு எப்படி என்று தெரியவில்லை. ஓடு இன்றைய தினத்திலே எதற்காக ஒண்ணு அழைத்தேன் என்றால் இருக்க முடியாத குறை தீர்க்க அரக்கர்களை மடிக்க வேண்டும். முந்திமலாக இப்போது எங்க செல்ல வேண்டும்? வீர மகேந்திராபுரி பட்டணம் செல்ல வேண்டும். மகேந்திராபுரி தந்த நாடியே நம்ம வீரர்களே வெள்ள போதப்படைகளே இதவாறு இருக்க முடியாத வழியிலே, அதாவது மகேந்திராபுரி செல்லும் வழியிலே இது ஒரு பெருத்த மலையாகப்பட்டு இருக்கிறது. இந்த மலையாகப்பட்டது என்ன மலை என்றால் இதுதான் கிரவுஞ்சம் என்று சொல்லக்கூடியது. இந்த கிரவுஞ்சகிரி என்று சொல்லக்கூடிய மலை. இப்பேற்பட்ட மலையை நான் என்ன சொல்லுவேன்? சக்தி வேளா தானே இருக்கக்கூடிய இந்த கிரவுஞ்சகிரி மலையை யாரோ ஒருவர் மழை போச்சுடா பையா. அதனால இந்த மலையை துளைத்தவன் யார் என்று பார்க்க வேண்டும். புறப்படு புறப்படு. பார்த்தா எப்படி அறியாத பையனுக்கு கர்வமோ நீங்களோ பார்ப்பதற்கு சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க. நாங்களோ அரக்கர்குலம். மூஞ்ச பார்த்தா பாவமாகுது. அடிக்கிற அடியில மூஞ்சி குழந்தை போயிடும். அதனால வந்த வழியை திரும்பி ஓடிடு. நீ ஓடு ஓடு. கொண்டு விட்டோம். இன்னும் எந்திருக்க முடியாத இவனுக்கெல்லாம் அரசனாக வரக்கூடியவர்
ராமன் அப்பேற்பட்ட சூரபத்மன் இடத்துல நீ போய் தூது போய் வந்த அவரை தீர்த்து கட்டியாச்சு. இன்னும் இருக்க முடியாத அரக்கர்கள் அனைவரும் மடித்து விட்டோம். இந்த தினத்துல ஏதோ இருக்க முடியாது. ஐயா நான் தான் தேவேந்திரன். எங்கள் குறியாகட்டை காரணத்தினால் எங்க பெண்ணு தெய்வானை நீங்க திருமணம் செய்வீங்க. அப்படியே செய்து கொள்கிற தடையாதும் கிடையாது. பெண்ணை பார்க்கணுமே. அதான் அந்த பொண்ணட்டேப்பா. தெய்வான் சொன்ன காய்மா வருது. டிராமாவுக்கு தான் வருவாங்க. பாடு. மாப்பிள்ளை பாரு ஏங்க இதான் எங்க பொண்ணு உங்களுக்கு சம்மதமா? பொண்ணு நல்லா தான் இருக்குது. அதான் முதல் உருவம் என்று சொல்லக்கூடியது யாரு? அமிர்தவள்ளி. இன்னும் ஒரு வழி பேருன்னா அந்த உருவம் இன்னும் மாத்தாத வந்திருக்கிறேன். அம்மணி உனக்கு சம்மதம் தானே? உனக்கு குறை கிடையாது. எந்த குறையும் இல்லை. சரி போகட்டும். இதோ இருக்க முடியாது. என்னுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஒன்னிலே முருகப்பெருமான் ஆகப்பட்டவர். இது இருக்க முடியாது. இப்பேற்பட்ட நல்ல பேர் வேலையிலே நாட்டுக்கார மகாநாட மக்கள் ரமணஜ வேண்டும். இந்த மச்ச நாட்டுக்கு சம விளங்கண்ட இது இருக்க டி பரங்கனி கிராமத்தை சேர்ந்த இது இருக்க முடியாது. இப்பொழுது அதாவது தற்சமயத்திலே இப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவராக வெளியே வரக்கூடிய இது குப்பலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆரியர் தமிழ் என்று சொல்லக்கூடிய குப்பலிங்கம் என்று சொல்லக்கூடிய தலைவர் அவர்களால் இது இருக்க முடியாத செண்டூரை சேர்ந்த ஆரியர் தம்பி விமல்ராஜ் என்று சொல்லக்கூடியவருக்காக கொடுத்து கொண்டாடப்படுது ரூபாய் 50 சுபஜம். அவருடைய குடும்பத்தில் செய்யப்படாத தொழிலும் வருவதை குறைவரான் படித்து நீ யாதொன்றுக்கு மஞ்ச வேண்டாம். உனக்கென்று ஒரு தனி இடம் இருக்கின்றது. அந்த தனி இடத்துல நான் எங்க போறேன் ஏது வரலாம் கேட்டுன்னு இருக்க கூடாது. நிறைய வேலை இருக்குது. நீங்க கூட போறவங்க மொத்தம் 2 பேர். உனக்கு தெரியாது. அது நீ முதல் அமிர்தவள்ளி என்று சொல்லக்கூடியது. இன்னும் குமுதவள்ளின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வள்ளியை நான் பிடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் கோவப்படக்கூடாது. போயிட்டு வரட்டுமா? இப்பொழுது திருப்பர் அதாவது திருச்செந்தூர் என்ற இடத்துல இருக்க முடியாத சூரசம்காரமாகப்பட்டு முடிவு பெற்றது. இன்னும் இருக்க முடியாது. உனக்கு எத்தனை ஆசைகள் இருக்கின்றதோ உனக்கு குடிகொண்டு இருக்க முடியாத இடம் 6 படை என்று சொல்லக்கூடிய 6 படைகள். 6 படையும் உனக்கு காமிக்கணும்னாக்க நான் காமிச்சுங்க வரேன். அப்படியே சொல்லுவோமா? போய்கொண்டே இருப்போம். கேளுங்கள் சபையர்களே. இந்த பிரகாரமாகத்தான் இருக்க முடியாத சூர சம்காரம் என்று சொல்லக்கூடியது இருக்க முடியாத முருகன் தெய்வயான திருமணம் என்னும் சூரபத்மன் சம்காரம் என்று சொல்லப்படியான நாடகமாகப்பட்டது. காலத்தின் சூழ்நிலையாக கருதி இது இருக்க முடியாத கடைசியில வந்து என்னடா சீரா சில பேர் நினைப்பாங்க. சில பேர் கிராமத்தார் விருப்பத்திற்கு முடித்து விடுவோம்.